வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷனல் ரெசிபியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஆயிரம் தான் இப்போ புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வந்தாலும் ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கு எப்பயுமே ஒரு மவுஸ் தான். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உப்பு உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம ஆவியில் வேக வைக்கிறது. அதுக்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே உப்பு உருண்டைக்கு ஒரு சைட் டிஷ் கேட்பாங்க, தக்காளி சட்னி. நிறைய நம்ம சேனலில் தக்காளி சட்னி போட்டிருக்கோங்க. இது ஒரு விதமான தக்காளி சட்னி, இல்லை தக்காளி கடையல் அப்படி கூட சொல்லலாம். இது நார்மலாக உப்பு உருண்டைக்கு மட்டும் இல்லை, நார்மலாக இட்லி தோசைக்கும் பூரியோடு சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு ரெண்டுமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலைல தான் டிஃபன் அனுப்பிப்பேன். உப்பு உருண்டை தக்காளி சட்னி. ஓகே. இப்போ உப்பு உருண்டைக்கு பார்த்திங்கன்னா அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது புழுங்கல் அரிசியில் தான் நம்ம உப்பு உருண்டை பண்ணுவோம். உப்பு உருண்டை பச்சை அரிசிலையும் பண்ணலாம், புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாங்க. நான் எடுத்துக்கிறது புழுங்கல் அரிசி. நான் எப்பயுமே இட்லிக்கு யூஸ் பண்ணுறது 5020 இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நார்மலாக பொன்னி அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 4-5 மணி நேரத்துக்கு, ஒரு 3 மணி நேரத்துக்கு மினிமம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் இதை இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கூட அரிசி போட்டுருவாங்க. அதுலேருந்தே ஒரு நாளைக்கு உப்பு உருண்டை, ஒரு நாளைக்கு பால் கொழுக்கட்டை, ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெய் புட்டு இதெல்லாம் செய்வாங்க. நம்ம அப்போல்லாம் உப்பு உருண்டை, வெண்ணெய் புட்டு, பால் கொழுக்கட்டை, பொரியரிசி உருண்டை, ரவா பணியாரம் இதெல்லாம் தாங்க மெயினாக ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ தான் நிறையா விதமான ஸ்நாக்ஸ் வந்துருக்குது. இப்போ இருக்கிற அம்மாங்கெல்லாம் சரியில்லை, அப்போ இருக்கிற அம்மாலாம் நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெயும் இருக்காது, எல்லாமே ஒரு ஆவியில் வேக வைக்கிறது, ஸ்டீம்டு ஃபுட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துடலாங்க. இதுக்கு அரிசிக்கு அளவு கிடையாது, நமக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ ஆனால் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க ஆனந்தி? நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரிசி ரொம்ப மழை பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் இல்லை, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது. ஒரு திட்டமாக அரைச்சிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். அந்த திட்டம் எங்களுக்கு எப்படி ஆனந்தி தெரியும்? இல்லை, அரைக்கிறவங்களுக்கு தெரியும். கை வச்சா ரொம்பவும் நரன்னு பார்த்தாவே தெரியும். நரன்னும் கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப விழுது மாதிரியும் இல்லை, லேசாக தான் இருக்கும். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி தாங்க. இப்போ இதை அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் பாருங்கள் மாவு இப்போ எந்த அளவுக்கு நீர்க்க இருக்குதுன்னு. இந்த மாதிரி தண்ணியாக நீர்க்க கரைச்சி வச்சிட்டோம்னா தான் நமக்கு கலர்க்கும் போது சரியாக இருக்கும். இதை மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறது தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இதை மாதிரி உப்பு உருண்டை இண்டோலியன் கடாயில் அப்படின்லாம் இதை மாதிரி கேஸ்ட் அயர்ன் கடாயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்புங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. பருப்பு வயசானவங்களாம் சாப்பிடும்போது பருப்பு ரொம்ப நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் பருப்பை. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. பருப்பு லேசாக செவந்து வந்தோடனே வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகா, நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துட்றேங்க. ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். 1லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் நமக்கு சரியாக இருக்கும், உப்புடைய கரிப்புத்தன்மையை பொறுத்து. இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் ரொம்ப நேரம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, ஒரு கலந்து விட்டுடலாம்.
எனக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இன்னொரு டேபிள் ஸ்பூனும் கூட சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன். அது கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துடலாங்க. எந்த அளவுக்கு நீர்க்க இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கலந்து விடும்போது சரியாக இருக்கும். அரிசி மாவை ஊற்றிட்டோங்க. ஊற்றிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது அப்படியே நமக்கு திக்காகி வரணும். ஈஸியாக செஞ்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் ஆகிட்டு உனக்கு காலைல. அதுக்கப்புறம் வீட்டில் சமையல் முடிச்சிட்டா யாருக்குமே வேலையே இருக்காதா? எல்லோரும் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க. வீட்டில் இருந்தால் வேலையெல்லாம் இல்லைன்ட்டு. மற்ற வேலைலாம் யார் பாப்பா? துணி துவைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது. நம்ம உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் இதை மாதிரி அப்படியே நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியமாக ஆகிட்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த மாவு வெந்து அப்படியே கெட்டியமாக ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இதை மாதிரி பண்ணிவிடுங்க. நமக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ மாவு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு கையில் தண்ணி நனைச்சிட்டு இப்படி தொட்டோம்னா மாவு கையில் ஒட்டாது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம ஆறும்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே இங்கே ஒரு வேலை. இப்போ இதை மாதிரி அடியில் வந்து பிடிச்சிட்ருக்கிறதுக்கு இதுக்கு சாப்பிட்றதுக்குனே ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு பசங்கள்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்பாங்க. நல்லா சுட சுட அப்படியே மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு. பசங்க மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் பெரியவங்க கூட கேட்பாங்க. என்னங்க? தேங்க்யூ. இப்போ இங்கே இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி தண்ணியை வந்து சூடுபடுத்திகிட்டு இருக்கேங்க. இப்போ இதுவும் நமக்கு இங்கே மாவும் பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறிடுச்சு. இப்போக்கி இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணியை கையை நனைச்சிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க. தேங்காய் பல்லு போடலையாண்டி? உங்களுக்கு தேங்காய் பல்லு பல்லாக போட்டால் பிடிக்கும். ஆனால் ஈஸ்வருக்கு வந்துட்டு தேங்காவை பல்லு பல்லாக போட்டால் அவனுக்கு பிடிக்காது. அதனால் நான் போடல தேங்காவை பல்லு பல்லாக. தேங்காய் அதனால தான் துருவன தேங்காவை போட்டிருக்கேன். எல்லாரையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்காய் பல்லு போட்டால் நல்லா இருக்குமா, தேங்காய் பூ போட்டு நல்லா இருக்குமா? சரி சொல்லுங்கள். தேங்காய் பல்லு இருந்தால் தான் கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு அவன் வந்து வாயில் ஆப்பிடுறது தேங்காய் பல் அப்படின்றதுனால அவனுக்கு பிடிக்காது. சமோசாவில் சிக்கன் பீஸ் இருந்தால் வாயில் ஆப்பிடாது. அது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பசங்க சிக்கன் பீஸும் தேங்காய் பல்லும் ஒன்றான்னு கேட்பாங்க. அப்புறம் இப்போ இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நமக்கு இது மாதிரி ஆவியில் வேக வைக்கும்போது தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இட்லி பாத்திரத்தில் இட்லியாக இருந்தாலும் அப்படி தான். தட்டில் வந்துட்டு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. நீங்கள் வாழையில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ மூடிடலாங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் நமக்கு வெந்து வரணும். இதை வந்து சில ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா உப்பு கொழுக்கட்டை அப்படி உப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு இங்கே பாண்டிச்சேரி பக்கம் நாங்கள் உப்பு உருண்டைன்னு சொல்லுவோங்க. கிட்டத்தட்ட எல்லாம் சேம் ப்ராசஸ் தான். பேர் தான் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா வேறுபடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்துடலாம். நல்லா ஆவியும் நல்லா வருது. அது மாதிரி வாசனையும் உப்பு உருண்டை வெந்த வாசனையும் வருது. நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஆற வச்சிடலாங்க. இப்போ அப்படியே ரொம்ப சூடாக இருக்குது. அடுத்த ஒரு ஈடு வேக வைக்கணும். அதனால் நான் ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துட்டு இன்னொரு ஈடு வேக வச்சுருவேன். 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நமக்கு வெந்துடும் நல்லாவே. இப்போ நமக்கு உப்பு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி நம்ம சேனலில் நிறைய விதமான தக்காளி சட்னி போட்டிருக்கோம். ஒவ்வொரு சட்னிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஆகும்போது எல்லா சட்னியும் கிட்டத்தட்ட வேறுபடு மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வேறு விதமான செய்ய போகிறேன். இது வந்து நம்ம நார்மல் இட்லி தோசையோட பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் செய்கிற தக்காளி சட்னி இல்லை தக்காளி கடையல் கூட சொல்லலாம். வாங்க. இப்போ தக்காளி சட்னிக்கு இப்போ இந்த சைஸில் நல்லா தக்காளி பெருசாக இருக்கவே நான் வந்துட்டு 3 தக்காளி தாங்க எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 6 தக்காளி எடுத்துக்குங்க. இப்போ நான் அதை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னிக்கு
வெங்காயம் பார்த்திங்கன்னா அதை மாதிரி பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது 2 வெங்காயம் கூட நமக்கு தேவைப்படாது, இதோட இன்னொரு சின்னதாக இருந்தால் கூட போதும், ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு தான் தேவைப்படும். இப்போ இங்கே வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சாச்சுங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு கூடவே 2 பச்சை மிளகாய், இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த சட்னியில் கொஞ்சமாக கத்திரிக்காய் சேர்த்தா நல்லாவே இருக்கும், அதனால தான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதக்கினாவே நமக்கு போதும். இந்த சட்னியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற நம்ம சிம்பிளான பொருளை வச்சு செய்யக்கூடிய தக்காளி சட்னி தான். அப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கல் உப்பு சேர்க்கும்போது நமக்கு தக்காளி மசிஞ்சும் வந்துடும் அப்படியே. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க, விருப்பப்பட்டால் பார்த்துக்குங்க. இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாவே தான் நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ போன வீடியோவில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணணுன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். மஞ்சத்தூள் வந்து ஒன்றும் இல்லைங்க, கடையில் நம்ம வாங்குகிற மஞ்சள், விரலி மஞ்சள் விற்பாங்க இல்லைங்களா, அந்த விரலி மஞ்சளை ஒரு 1/2 கிலோ, நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 1/2 கிலோ கிட்ட வாங்கிக்கிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நம்ம மில்லில் போயிட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டா அதான் வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூள். நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக அரைக்கிற மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கும் கொடுக்குறேன். நம்ம மாடியில் நம்மளே மஞ்சளை வளர்த்து அது எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு கடையில் விற்கிற விரலி மஞ்சள் வச்சு நம்ம வீட்டிலேயும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து குழம்புக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லேசாக ஒரு வதக்கிட்டு தக்காளியும் லேசாக மசிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். மசாலாவும் நம்ம ரொம்ப கம்மி தான், வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் பண்ணுறோம். இப்போ முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க வெங்காயம் தக்காளி. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷம் நமக்கு வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விட்ட தண்ணியும் நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே கீரை கடையிற சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்டியில் இந்த சட்னியை சேர்த்துடலாங்க. இந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம், கடையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். இதை மிக்சியில் போடாமல் இதை மாதிரி சட்டியில் கடைஞ்சி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு காரம் 2 பச்சை மிளகாய் இருக்கிறதுனால நான் வந்துட்டு கடையும் போது ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ இதை அப்படியே நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ நம்ம கடைஞ்சிட்டோங்க. கடைஞ்சிட்டு இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக திரும்பி தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சட்னியோடவே சேர்த்துடலாம் தண்ணியை. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் சட்டியில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதிலே கலந்து சேர்த்துடலாங்க. இப்போ நமக்கு சட்னி நல்லா தாளித்து விட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இதை மாதிரி நல்லா தலை கொதிக்கணும் நமக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய ரெசிபியான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே தக்காளி கடையல், தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. உருண்டை பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. சட்னியோடு சாப்பிட்றதுக்கு இந்த உப்பு உருண்டை சூப்பராக இருக்கும், அதுவும் தக்காளி சட்னியோடு சாப்பிட்றதுக்கு.
நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.